இறைவனின் கருணையில் மலர்ந்திடும் உறவிது. இறைவனே அழைத்ததால் இனி என்ன தடையுண்டு? நிறைந்திடும் மகிழ்வுடன் ஆலயம் நுழைந்திடு. நிறைந்திடும் மகிழ்வுடன் ஆலயம் நுழைந்திடு. உலகினில் உயிரினம் தோன்றிடும் உன்னத கிறிஸ்துவில் தேர்ந்து கொண்டார். உலகினில் உயிரினம் தோன்றிடும் உன்னத கிறிஸ்துவில் தேர்ந்து கொண்டார். உரிமையின் பிள்ளைகளாக்கிய அவர்தம் உறைவிடம் இதுவே. உவகையின் நிறைவே இதயங்கள் சங்கமமாகிடும் இடமிது. இறைவனின் கருணையில் மலர்ந்திடும் உறவிது. இறைவனே அழைத்ததால் இனி என்ன தடையுண்டு? நிறைந்திடும் மகிழ்வுடன் ஆலயம் நுழைந்திடு. நிறைந்திடும் மகிழ்வுடன் ஆலயம் நுழைந்திடு. வாழ்க புனித அன்னையே, விண்ணையும் மண்ணையும் அக்காலமும் ஆளும் அரசரை என்றவர் நீரே. வாழ்க புனித அன்னையே. தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசுவிலே அன்பான சகோதரங்களே, இன்றைக்கு மாதத்தின் முதல் சனிக்கிழமை தேவதாயாருடைய சிறப்பான வணக்க நாள் ஆகிய இன்றைய நாளிலே அவருடைய பரிந்துரையை நாங்கள் மன்றாடுவோம். நாங்கள் இந்த உலகத்தின் காரியங்களிலே அக்கறை செலுத்துவதை விட ஆன்மீக காரியங்களில் அதிகம் அக்கறை செலுத்தக்கூடிய மனநிலையை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று திருப்பலியிலே மன்றாடிக்கொள்வோம். பின்வரும் கருத்துக்களை இந்த திருப்பலியிலே ஒப்புக் கொடுத்து மன்றாடிக்கொள்வோம். தங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகின்ற எட்வர்ட் லாங்கேஸ்வரன், எரிக்சன் என்பவர்களுக்காக மன்றாடுவோம். ஆண்டவர் இவர்களுக்கு கொடுத்த வாழ்வு என்ற கொடைக்காக நன்றி கூறி இவ்வாழ்விலே இறைவனுக்கு வந்தவர்களாக இவர்கள் பயணிக்க மன்றாடிக்கொள்வோம். இறந்து போன தியாகு, ராயப்பு விக்டர், விக்டர் சலேட்டம்மா, விக்டர் ஆண்டனி லோரன்ஸ், விக்டர் ஆண்டனி லூசியா, மனுவல் வாட்டகேஸ், அந்தோனி பிள்ளை மெட்டலின், அலேஸ் ரெஜீனா, ஆல்ஃபிரட் கமலா, ரேஜிஸ் அடைக்கலமேரி, ரேஜிஸ் ஜூலி, அமிர்தம் சிவமாலை, செபஸ்தி கிறிஸ்துராசா 31வது நாள், கிறிஸ்துராசா அந்தோனியா பிள்ளை, மிக்கேல் ராசா, விக்டர் ஆண்டனி லோரன்ஸ், அந்தோனி பிள்ளை ஜோன் லூர்தம்மா, விமல்ராஜ் ஆண்டனட், சிறில் எமல்டா 31வது நாள், வைட்டர் கிளரன்சியா என்பவர்களுக்காக மன்றாடுவோம். இவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்த காலத்திலே தங்களுடைய மனித பலவீனத்தினாலே செய்து கொண்ட எல்லா பாவங்களையும் ஆண்டவன் இவர்களுக்கு மன்னிக்கவும், என்னை இவருடைய பிரிவினாலே தீர்ந்த ஒவ்வொருவரையும் இறைவன் ஆறுதல் படுத்தவும் திருப்பலியிலே மன்றாடுவோம். நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒப்புக் கொடுக்கிற இந்த உன்னதமான திருப்பலி விருந்து எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாக மாற எங்களுடைய தகுதியற்ற நிலையை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய மன்னிப்பையும் அவருடைய இரக்கத்தையும் மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும்
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கொண்டாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, உமடியார்களாகிய நாங்கள் என்றும் மன உடல் நலம் பெற்று மகளச் செய்தருளும். என்றும் கன்னியான மாட்சி நிறைந்த புனித மரியாளின் பெருந்துரையால் இன்றைய துயரங்களில் நின்று விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை துய்த்துணரவும் எங்களுக்கு அருள்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கடவுள் உங்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார். திருத்தூதர் பவுல் கொலோசையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, திருவசனங்கள் 21 தொடக்கம் 23 வரை. சகோதர சகோதரிகளே, முன்பு நீங்கள் இறைவனோடு உறவற்றவர்களாயிருந்தீர்கள். அவரை பகைக்கும் உள்ளம் உடையோராய் தீச்செயல்கள் புரிந்து வந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் தூயோராகவும் மாசற்றோராகவும் குறைச்சொல்லுக்கு ஆளாகாதோராகவும் தம் முன் விளங்குமாறு ஊனுடல் எடுத்த தம் மகனது சாவின் வழியாக கடவுள் உங்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார். நீங்கள் நற்செய்தியை கேட்டு பெற்றுக்கொண்ட எதிர்நோக்கை இழந்து விடாமல் நம்பிக்கையை அடித்தளமாக கொண்டு அதில் உறுதியாக நிலைத்திருங்கள். உலகெங்கும் படைப்பனத்திற்கும் நற்செய்தி பறைசாற்றப்பட்டுள்ளது. பவுலாகிய நான் இந்நற்செய்தியை அறிவிக்கும் திருத்தொண்டனானேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதிலாக, இதோ கடவுள் எனக்கு துணைவராயிருக்கின்றார். இதோ கடவுள் எனக்கு துணைவராயிருக்கின்றார். இதோ கடவுள் எனக்கு துணைவராயிருக்கின்றார். கடவுளே, உமது பெயரின் வல்லமையால் என்னை காப்பாற்றும். உமது ஆற்றலினால் எனது நேர்மையை நிலைநாட்டும். இதோ கடவுள் எனக்கு துணைவராயிருக்கின்றார். கடவுளே, என் விண்ணப்பத்தை கேட்டருளும். என் வாயில் சொற்களுக்கு செவி கொடுத்தருளும். இதோ கடவுள் எனக்கு துணைவராயிருக்கின்றார். என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். இதோ கடவுள் எனக்கு துணைவராயிருக்கின்றார். தன்னார்வத்தோடு உமக்கு பலி செலுத்துவேன். ஆண்டவரே, உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன். இதுவே நன்று. இதோ கடவுள் எனக்கு துணைவராயிருக்கின்றார். இதோ கடவுள் எனக்கு துணைவராயிருக்கின்றார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் கூறுகிறார், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாய் அன்றியவரும் தந்தையிடம் வருவதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. ஓய்வு நாளில் இயேசு வயல்வெளியே செல்ல நேர்ந்தது. அவருடைய சீடர் கதிர்களை கொய்து கைகளால் கசக்கி தின்றனர். பரிசேயருள் சிலர், ஓய்வு நாளில் செய்யக்கூடாது, நீங்கள் செய்தது ஏன் என்று கேட்டனர். அதற்கு இயேசு மறுமொழியாக, தாமும் தம்முடன் இருந்தவர்களும் பசியாயிருந்தபோது தாவீது செய்ததை குறித்து நீங்கள் வாசித்ததில்லையா? அவர் இறை இல்லத்துக்குள் சென்று குருக்கள் மட்டுமே அன்றி வேறு அவர் உண்ணக்கூடாத அர்ப்பண அப்பங்களை எடுத்து தாம் உண்டதுமன்றி தம்மோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தார் அல்லவா என்று கூறினார். மேலும் அவர்களிடம், ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார்.
கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நீங்கள் நற்செய்தியை கேட்டு பெற்றுக்கொண்டு எதிர்நோக்கை இழந்து விடாமல் நம்பிக்கையை உங்கள் அடித்தளமாக கொண்டு அதில் உறுதியாக நிலைத்திருங்கள். நம்பிக்கையை உங்கள் அடித்தளமாக கொண்டு அதிலே உறுதியாக நிலைத்திருங்கள் என்று சொல்லப்படுகிறது இன்றைய முதலாவது வாசகத்தில். நம்பிக்கை கடவுளிலே இருக்கிற ஒரு நம்பிக்கை தான் உங்கள் எல்லா வேலைகளுக்கும் அடித்தளமாக இருக்கும். நாங்கள் வழிபாடு செய்தால் என்ன, பிறர் அன்பு பணி செய்தால் என்ன, எந்த பணியை நாங்கள் செய்தாலும் எங்களுக்கு அடிப்படையிலே அடித்தளமாக இருக்கிறது கடவுள் மேலுள்ள முக்கியமான உறுதியான நம்பிக்கை. அந்த உறுதியான ஒரு நம்பிக்கை எங்களிடம் இல்லை என்று சொன்னால் நாங்கள் என்ன செயலை செய்தாலும் அது பிரயோசனம் இல்லாத ஒரு வேண்டப்படாத ஒரு செயலாகத்தான் இருக்கும். இன்றைய நற்செய்தியில் நாங்கள் பார்க்குறோம் ஒரு சிறிய உதாரணம். பரிசேயர் சதுசேயர்கள் சட்டத்திட்டங்களை மிக நுணுக்கமாக கடைப்பிடிக்கிறதெல்லாம் குறியாக இருந்தார்கள் ஒழிய கடவுள் மீது நம்பிக்கையற்றவர்களாகவே அவர்கள் இருந்தார்கள். கடவுள் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால் தங்களை சூழல் நடக்கிற பல்வேறு விதமான செயல்பாடுகளுக்கு அவர்கள் பிழையான வியாக்கியானங்கள் செய்திருக்க மாட்டார்கள். இன்றைய நாளிலே இந்த அப்போஸ்தலர்கள் இயேசுவோடு சென்ற சீடர்கள் பசியாக இருந்தபடினால ஓய்வு நாளில் தங்களுடைய அந்த நெற்கதிர்களை பிடுங்கி கைகளிலே கசக்கி சாப்பிட்டார்கள். இது ஓய்வு நாளை மீறிய செயல் என்று அவர்கள் கருதினார்கள். மூன்றாவது கட்டளை எங்களுக்கு தெரியும், 10 கட்டளையில் 3வது கட்டளை கடவுளுடைய நாட்களை உன்னதமாக அனுசரிப்பாயாக என்று. அந்த கட்டளையை இவர்கள் மீறிவிட்டார்கள் என்பதுதான் பரிசேயருடைய குற்றமாக இருந்தது. அவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் அந்த சிறிய சிறிய செயல்களையும் குற்றம் கண்டுபிடிப்பதை நோக்கமாக கொண்டிருந்ததை ஒழிய நம்பிக்கையிலே வளர வேண்டும், பிறரன்பு பணியிலே வளர வேண்டும், ஒரு புரிந்துணர்வு செயல்பாடுகளிலே முன்னேற வேண்டும் என்பதை குறியாக இருக்கவில்லை. ஆகவே இன்றைய முதல் வாசகத்திலே நாங்கள் வாசிக்க கேட்டது போல கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு நாங்கள் எதையும் செய்ய முடியும் என்று ஏற்றுக்கொள்வோம். அகஸ்தீனார் சொல்கிறார், கடவுள் மீது அன்பு வைத்துக்கொண்டு நீ எதை செய்தாலும் அது இறைவனை மகிமைப்படுத்தக்கூடியதாக தான் இருக்கும். அவை கடவுள் மீது அன்பும் அவர் மீது நம்பிக்கையும் கொண்டு மனிதர்களாக நாங்கள் வளருகின்ற பொழுதுதான் எங்களுடைய செயல்கள் எல்லாம் ஆண்டவருக்கு ஏற்ற செயல்களாக இருக்கும். இல்லைன்னு சொன்னால் மனிதர்களை நாங்கள் சந்தோஷப்படுத்துகிற மக்களாகத்தான் இருப்போம். மனிதர்களை சந்தோஷப்படுத்துவதை விட இறைவனை சந்தோஷப்படுத்தக்கூடிய அந்த நம்பிக்கையின் செயல்களை நாங்கள் செய்வதற்கு இறைவன் எங்களுக்கு கற்றுத்தர வேண்டும் என்று திருப்பலியிலே மன்றாடி கொள்வோம். எழுந்து நின்று எங்கள் தேவைகளை எடுத்து சொல்லி மன்றாடுவோம். திரு அவையினை ஏற்படுத்தி வழிநடத்தி வருகின்ற அன்பின் தகப்பனே, பணியை தொடர்ந்தாற்றி வருகின்ற அருட்பணியாளர்களான திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் ஒவ்வொருவருக்கும் தேவையான உடலுள்ள சுகத்தினை நிறைவாக கொடுத்து வழிநடத்தியுள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மனிதர்க்காக சட்டம், சட்டத்திற்காக மனிதன் அல்ல என்ற கூற்றுக்கு அமைய சட்டங்கள் மனிதனுக்கு முட்டுக்கட்டையாக இராமல் மனிதத்தை பாதுகாக்கின்றவையாக அமைந்திட என்று மனிதன் மகிழ்ந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வழிநடத்துகின்ற அன்பின் தகப்பனே, எமது மாணவ சமுதாயத்திற்காக உம்மிடம் வருகின்றோம். அவர்களை நீரே பொருட்படுத்தி கல்வியிலும் ஆன்மீக வாழ்விலும் சிறந்து விளங்கிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். சிறிது நேரம் மௌனமாக மன்றாடுவோம். கைகளை குவிங்கோ, கண்களை மூடி மன்றாடும். உங்களுக்கு தேவையான மன்றாட்டு நல்ல பிள்ளைகளாக, ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக, குறிப்பாக இந்த உறுதி பூசல் ஆயத்தப்படுத்த நாட்களை நல்ல முறையில் நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். எல்லாம் வல்ல அன்பு தந்தை, இன்றைய நாளிலே நாங்கள் செபிக்கின்ற கருத்துக்களுக்காக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். தங்களுடைய பிறந்த நாளை நினைவுகூறுகின்ற ஒவ்வொருவரை நிறைவாக ஆசீர்வதியும் ஆண்டவரே. இவர்களுக்கு தேவையான அருள்வரங்களை நீர் கொடுத்து அவர்கள் உண்மை மகிமைப்படுத்தி வாழச் செய்தருளும். என்னும் அன்பான ஆண்டவரே, இன்றைய நாளிலே நாங்கள் செபிக்கின்ற இறந்த முறவுகளுக்காக மன்றாடுகின்றோம். அவர்களுக்கு நிலை வாழ்வளித்தருளும்.
அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்த காலத்திலே தங்களுடைய மனித பலவீனத்தினாலே செய்து கொண்ட பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவர்களுக்கு நிலைவாழ்வளித்து அவர்கள் நித்தியமோடு மகிழ்ந்திருக்க செய்திருந்தோம். எனும் அன்பான ஆண்டவரே, மீண்டும் மறுமுறை எங்களோடு இந்த நாட்களிலே தங்களுடைய உறுதி பூசல் அருட்சாதனத்தை பெறுவதற்காக ஆயத்தப்படுத்தி இந்த மாணவர்களை நிறைவாக ஆசீர்வதியும் ஆண்டவரே. இவர்கள் ஞானத்திலேயும் அறிவிலேயும் சிறந்து உமக்கு வந்த பிள்ளைகளாக, பெற்றோருக்கு வந்த பிள்ளைகளாக வளர ஆண்டவரே இந்த நாட்களை இவர்கள் நல்ல முறையிலே பயன்படுத்தி கொள்ள இந்த காலத்திலே கொடுக்கப்படுகின்ற பயிற்சிகளையும் உருவாக்குதலையும் தாங்கள் நல்ல முறையிலே உள்வாங்கிக் கொள்ள ஆண்டவரே அவர்களுக்கு நல்ல மனதையும் அமைந்த உள்ளத்தை நிறைவாக்கொடும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். என் நெஞ்ச நாயகா இறைவா, என்றும் என் அன்பை பலியாக ஏற்பாய். என் நெஞ்ச நாயகா இறைவா, என்றும் என் அன்பை பலியாக ஏற்பாய். ஏழையன் பலிதனை நீ ஏற்கும் வேளை, என் வாழ்வும் அருள் அன்பில் நிலை பெறுமே. என் நெஞ்ச நாயகா இறைவா, என்றும் என் அன்பை பலியாக ஏற்பாய். காற்றினில் ஆடுகின்ற தீபம் நான் உந்தன் கோவிலில் ஏற்றி வைத்தாய். சேற்றினில் வாழுகின்ற சிறுமலர் நான் உந்தன் பூஜையில் சேர்த்து விட்டாய். காற்றினில் ஆடுகின்ற தீபம் நான் உந்தன் கோவிலில் ஏற்றி வைத்தாய். சேற்றினில் வாழுகின்ற சிறுமலர் நான் உந்தன் பூசையில் சேர்த்து விட்டாய். என்னை உள் நெஞ்சோடு இணைக்கின்ற போது, என்னை உள் நெஞ்சோடு இணைக்கின்ற போது, என் இயேசுவே என்னை தருகின்றேன். என் நெஞ்ச நாயகா இறைவா, என்றும் என் அன்பை பலியாக ஏற்பாய். என் நெஞ்ச நாயகா இறைவா, என்றும் என் அன்பை பலியாக ஏற்பாய். ஏழையன் பலிதனை நீ ஏற்கும் வேளை, என் வாழ்வும் அருள் அன்பில் நிலை பெறுமே. என் நெஞ்ச நாயகா இறைவா, என்றும் என் அன்பை பலியாக ஏற்பாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். நம் ஆண்டவர் நமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவையனத்தின் நலனுக்காகவும் மது கையில் இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலி பொருட்களோடு மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றருள உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு உமது திருமகனின் தாயான மரியாவின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமா. உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனத்தை படைத்தது போல உமது கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்க திருவுளமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்து உமக்கு பணிபுரிகின்றன.
மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தவராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானதூதர் அனைவரோடு சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பெருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் மீட்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமாக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமன்று ஒளியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமாக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் மங்கோளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜசி ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோழியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவனான புனித யோசேப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அக்கு வந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் நினைவாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் பரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாங்கள் உன்னக தந்தையை பார்த்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவிழாத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை மட்டுமே அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து இயேசுவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்று நாம் எல்லோரும் பெரு பெற்றவர்கள். வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், ஆன்மா நலமடையும். என்னில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உதவாடவே. நீ இன்றி ஒன்றில்லையே, இங்கு நீதானே என் எல்லையே. என்னில் வாரும் என் இயேசுவே, என் நெஞ்ச வீட்டினில் என் இன்ப பாட்டினிலே உள்நாமம் நான் பாட என் உள்ளம் நீ வாழவே. என் அன்பு தாயாக என்னாலும் எனக்காகவே, என் சொந்தம் நீயாக என் வாழ்வும் நீயாகவே. தேவாயெழுந்து வா, தேடும் அமைதி தா. தேவாயெழுந்து வா, தேடும் அமைதி தா. உன்னை அழைத்தேன், உயிர் கொடுத்தேன், உறவை தேடினேன். எனில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீ இன்றி ஒன்றில்லையே, இங்கு நீதானே என் எல்லையே. எனில் வாரும் என் இயேசுவே, பயணங்கள் நான் செல்ல பாதையும் நீயாகவே.
வாழ்வெல்லாம் இனிதாகவே சுமையெல்லாம் சுகமாக பகையெல்லாம் பரிவாகவே நினைவெல்லாம் நிறைவாக நெஞ்சோடு நீ வாழவே தேவா எழுந்து வா தேடும் அமைதி தா தேவா எழுந்து வா தேடும் அமைதி தா உன்னை அழைத்தேன் உயிர் கொடுத்தேன் உறவை தேடினேன் எனில் வாரும் என் இயேசுவே என்றும் என்னோடு உறவாடவே நீ இன்றி ஒன்றில்லையே இங்கு நீதானே என் எல்லையே எனில் வாரும் என் இயேசுவே என் நெஞ்ச வீட்டினில் என் இன்ப பாட்டினிலே உள்நாமம் நான் வாழ என் உள்ளம் நீ வாழவே என் அன்பு தாயாக என் நாளும் எனக்காகவே என் சொந்தம் நீயாக என் வாழ்வும் நீயாகவே தேவா எழுந்து வா தேடும் அமைதி தா தேவா எழுந்து வா தேடும் அமைதி தா உன்னை அழைத்தேன் உயிர் கொடுத்தேன் உறவை தேடினேன் எனில் வாரும் என் இயேசுவே என்றும் என்னோடு உறவாடவே நீ இன்றி ஒன்றில்லையே இங்கு நீதானே என் எல்லையே எனில் வாரும் என் இயேசுவே பயணங்கள் நான் செல்ல பாதையும் நீயாகவே வழியெல்லாம் துணையாக வாழ்வெல்லாம் இனிதாகவே சுமையெல்லாம் சுகமாக பகையெல்லாம் பரிவாகவே நினைவெல்லாம் நிறைவாக நெஞ்சோ நீ வாழவே தேவா எழுந்து வா தேடும் அமைதி தா தேவா எழுந்து வா தேடும் அமைதி தா உன்னை அழைத்தேன் உயிர் கொடுத்தேன் உறவை தேடினேன் எனில் வாரும் என் இயேசுவே ஜூபிலி ஆண்டுக்கான வேண்டுதல். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையே, உம் திருமகனும் எங்கள் சகோதரனுமாகிய இயேசு கிறிஸ்துவில் நீர் வந்தளித்த நம்பிக்கையையும் தூயாவியாரம் இதயங்களில் தூண்டியுள்ள அன்பின் சுவாலையையும் உமது அரசின் வருகைக்கான புனித எதிர்நோக்கை எம்மில் மீண்டல செய்வதாக. தீமையின் சக்திகள் வெல்லப்பட்டு உமது மாட்சி என்றென்றைக்கும் வெளிப்படுத்துகின்ற புதிய விண்ணகமும் புதிய மண்ணகமும் பற்றிய உறுதியான எதிர்பார்ப்பை மானிடமும் படைப்பு அனைத்தும் பெறச் செய்தருளும். நற்செய்தி விதைகளை ஆர்வமுடன் வளர்ப்பவர்களாக எம்மை உருமாற்றுகின்ற உமது அருளை எம்மில் பொழிவீராக. ஜூபிலியின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான நாட்டத்தை
நம்பிக்கையின் திருப்பயணிகளான உம்மிடம் மீள தூண்டுவதாக. அதனால் எங்கள் மீட்பரின் மகிழ்வும் அமைதியும் அனைத்துலகின் மீதும் பொழியப்படுவதாக. புகழும் ஆட்சியும் என்றென்றும் எக்காலத்துக்கும் இறைவனாகிய உமக்கே உரித்தாகுக. ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோம். என்றுமுள்ள தந்தையின் திருமகனை தாங்கிய கன்னிமரியாயின் திருவயிறு பேறு பெற்றதே. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்டு நாங்கள் உமது கனிவை வேண்டுகிறோம். என்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வுறும் நாங்கள் அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறையுண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம்மெல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனுக்கு அன்பு பணிபுரிய அமைதியில் சென்று வாழுங்கள். மாமரை புகழும் மரி என்னும் மலரே, மாந்தரின் மாமணியே. மாமரை புகழும் மரி என்னும் மலரே, மாந்தரின் மாமணியே. அமளியாயுதித்து அழகையை மிதித்து அவனியை காத்த ஆரணங்கே, உருவில்லாயிரைவன் கருவினில் மலர உறைவிடம் தந்த ஆலயமே. மாமரை புகழும் மரி என்னும் மலரே, மாந்தரின் மாமணியே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.